பவள நாட்டை ஆட்சி செய்து வரும் மன்னன் செங்குட்டுவன் தனது மகளுக்கு மிகவும் சிறப்பான முறையில் திருமணத்தை நடத்தி முடிக்கிறார். மன்னராகவே இருந்தாலும் மகள் ஆசைப்பட்டு விட்டாள் என்பதற்காக தனது நாட்டில் வியாபாரம் செய்து வரும் இளைஞன் ஒருவனுக்கு தனது மகளை செங்குட்டுவன் மணமுடித்துக் கொடுக்கிறார். திருமணத்துக்கு பிறகு மன்னரின் மகள் இளவரசி என்ற கர்வம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக குடும்ப வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அதே நேரம் மகளை மணமுடித்து கொடுத்த பிறகு மன்னர் செங்குட்டுவன் மகள் பாசத்தில் தவிக்க ஆரம்பிக்கிறார். மகள் இல்லாத அரண்மனை மன்னர் செங்குட்டுவனுக்கு சிறைச்சாலை போலவே காட்சியளிக்கிறது. இதனால் மறுநாளே மன்னர் செங்குட்டுவன் தனது மகளையும் மருமகனையும் அரண்மனையில் சில காலம் வந்து தங்கி இருக்குமாறு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் வியாபாரியான அவரது மருமகன் அரண்மனைக்கு போய்விட்டால் வியாபாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணி திட்டவட்டமாக வர முடியாது என்று தெரிவித்து விட்டார். இதனால் தனது மகளை மட்டுமாவது தன்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று மன்னன் செங்குட்டுவன் மருமகனிடம் வேண்டுகோள் வைக்கிறார். ஆனால் செங்குட்டுவனின் மருமகனோ தனது மனைவியை அரண்மனைக்கு அனுப்ப முடியாது என்று மறுப்பு தெரிவித்து விடுகிறான். இதனால் மனமுடைந்து போன மன்னர் செங்குட்டுவன் வாடிய முகத்துடன் அரண்மனைக்கு திரும்பி விடுகிறார். அரண்மனைக்கு வந்த பிறகு மன்னரின் மனதிற்குள் நிறைய கேள்விகள் எழுகிறது. நாம் தான் இந்த நாட்டையே ஆளும் மன்னன், அப்படி இருக்கும்போது எனது மகளையே என்னுடன் அனுப்ப மாட்டேன் என்று சொல்கிறானே, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்ற கோபம் மன்னர் செங்குட்டுவனுக்கு ஏற்படுகிறது. உடனே இரவோடு இரவாக தனது அமைச்சரவையை கூட்டும் மன்னர் செங்குட்டுவன் தனது அமைச்சர்களிடம் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மருமகன்களையும் நாளை தூக்கிலிட வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறுகிறார். மன்னர் சொன்னதை கேட்டு அத்தனை அமைச்சர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் மன்னரை பார்த்து, மன்னா, நாளை காலையிலேயே அத்தனை மருமகன்களையும் தூக்கிலிட வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறான். இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் செங்குட்டுவன், நாளையுடன் அனைத்து பெண்களும் அவரவர் தாய் வீட்டுக்கு சென்று விடுவார்கள், எனது மகளும் வந்து விடுவார் என்ற சந்தோஷத்தில் உறங்க சென்று விடுகிறார். அந்த அமைச்சரும் இரவோடு இரவாக அத்தனை மருமகன்களையும் தூக்கில் போடுவதற்காக தூக்கு மரங்களை தயார் செய்து விட்டார். இந்நிலையில் பொழுது விடிந்த உடனேயே மன்னரை சந்திக்கும் அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து, மன்னா, நம் ராஜ்யத்தில் இருக்கும் அத்தனை மருமகன்களையும் தூக்கிலிடுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை நான் மிகச் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன். ஆனாலும் தாங்கள் ஒருமுறை நேரடியாக வந்து அந்த ஏற்பாடுகளை பார்வையிட்டு விட்டால் மருமகன்களை தூக்கிலிடும் பணியை தொடங்கிவிடலாம் என்று அந்த அமைச்சர் கூறுகிறார். மன்னர் செங்குட்டுவனும் உடனடியாக தூக்கிலிடும் ஏற்பாடுகளை பார்வையிடுகிறார். அனைத்து ஏற்பாடுகளுமே மன்னருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு திருப்தியாகவே இருக்கிறது. ஆனால் அங்கிருந்த தூக்கு மரங்களில் 8 தூக்கு மரங்கள் முழுக்க முழுக்க வெள்ளியால் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு தூக்கு மரம் மட்டும் முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்து வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து குழம்பி போன மன்னர் செங்குட்டுவன் அமைச்சரை பார்த்து, அந்த 9 தூக்கு மரங்கள் மட்டும் விசேஷமாக தயார் செய்யப்பட்டுள்ளதே, அது யாருக்காக என்று கேட்கிறார். உடனே அந்த அமைச்சர் மன்னரிடம், மன்னா, வெள்ளியால் செய்யப்பட்டுள்ள அந்த 8 தூக்கு மரங்களும் 8 அமைச்சர்களை தூக்கில் போடுவதற்காக செய்யப்பட்டுள்ளது. முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த ஒரே ஒரு தூக்கு மரம் மன்னரான உங்களை தூக்கில் போடுவதற்காக செய்யப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். இதை கேட்ட அடுத்த நொடியே மன்னரின் முகம் கோபத்தில் சிவக்கிறது. உடனே மன்னர் அந்த அமைச்சரை பார்த்து, நான் இந்த நாட்டின் மன்னன், என்னை தூக்கில் போடும் தைரியம் யாருக்கு இருக்கிறது என்று கேட்கிறார். அப்போது அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நீங்கள் உட்பட நமது ராஜ்யத்தில் இருக்கும் திருமணமான அனைவருமே யாரோ ஒருவருக்கு மருமகனாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே மருமகன்கள் அனைவரையும் தூக்கிலிட வேண்டும் என்ற உங்களது உத்தரவுப்படி முதலில் நீங்களும், அதன் பின்பு நானும் மற்ற அமைச்சர்களும் தூக்கில் தொங்கி அந்த உத்தரவை நிறைவேற்றுவோம். அதற்கு பிறகு மீதம் இருக்கும் அனைத்து மருமகன்களையும் தூக்கில் போட்டு விடலாம் என்று கூறுகிறார். அமைச்சர் சொன்னதை கேட்ட பிறகுதான் கோபத்தில் நாம் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் என்ற உண்மை மன்னருக்கு புரிய வருகிறது. அந்த நொடியே மன்னர் செங்குட்டுவன் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு தனது பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு தனது மகளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக மகளின் வீட்டிற்கே சென்று விடுகிறார்.